நீ தானே இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாரா இருக்கன்னு சொன்ன. உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன. இப்ப என்ன? அது அப்ப சொன்னது. ஏன்னா தாமினி அக்கா அப்ப இந்த வீட்ல இல்ல. ஆனா இப்ப நான் என்னோட எல்லாத்தையும் தாமினி அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்க இருந்து போக முடியாது. அப்படியா? ஒன்னா நம்பர் பொய்க்காரி, நம்பிக்கை துரோகினி. உனக்கு இந்த வீட்டை விட்டு போக எப்பவும் விருப்பம் இல்ல இல்ல? இந்த வீட்டை நான் தாமினி அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னோட குடும்பத்தையே என்னால மொத்தமா அழிக்க முடியாது. ராதா சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் மோகன். இந்த வீட்டுக்கு ராதா ரொம்ப தேவை. எல்லார விட உனக்கு தான் ரொம்ப தேவை. இப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டல்ல? அப்படின்னா உன்னை கழுத்தை பிடிச்சுதான் வெளியே தள்ளணும். என்ன சொல்ற நீ? மோனையா, இன்னைக்கு என்னை இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே அனுப்பிட்டீங்க. அப்புறம் குஷியை நீங்க நிரந்தரமா இழந்துருவீங்கங்கறத மறந்துடாதீங்க. கோர்ட்டோட 6 மாச நிபந்தனை ஞாபகம் இருக்குல்ல? இந்த கஸ்டடி பெட்டிஷனை நான் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்குள்ள ராதாவும் மோகனும் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இவங்க 2 பேரும் குஷிக்கு நல்ல பேரண்ட்ஸ்ன்னு. ஒருவேளை இந்த 6 மாசத்துல ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அப்புறம் குஷியோட கஸ்டடி மிஸ்ஸஸ் நர்மதாக்கு கொடுக்கப்படும். ஞாபகம் இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பவும் நீ குஷியை நடுவில் கொண்டு வந்து என்ன தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா இந்த வாட்டி நீ என்ன பிளாக்மெயில் பண்ண விட மாட்டேன். நான் கோர்ட்ல சண்டை போடுவேன். குஷிக்காக அப்பீல் பண்ணுவேன். குஷி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டா. குஷி, 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 குஷி. குஷியால உன்னை தடுக்க முடியாது. அதனால உன் நாடகத்தை இதோட நிறுத்திக்கோ. இன்னைக்குதான் உனக்கு இந்த வீட்லயும் என்னோட வாழ்க்கையிலையும் கடைசி நாள். இதுக்கு மேல குஷியை நீ யூஸ் பண்ணிக்கிறத என்னால் அனுமதிக்க முடியாது. நீ போனதுக்கு அப்புறம் குஷி வருத்தப்படுவா, அழுவா. ஆனா நான் தான் இருக்கல. நான் அவளோட அப்ப. அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க நான் முயற்சி பண்ணுவேன். ஆனா இதோட ஆட்டம் முடிஞ்சது. அம்மா, மோகன் உண்மையாவே ராதாவா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான். இனிமே ராதாவுக்கு சிவராத்திரி தான். இனிமே நமக்கு தீபாவளி. தீபாவளிமா. இல்ல மோனையா, வேண்டாம். மோகன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. ராதாவை வீட்டை விட்டு அனுப்பாத மோகன். மோகன், மோகன்.
அண்ணா பூபதி என்ன சித்தப்பாவா? மாமாவா? சித்தப்பா? சித்தப்பா வந்திருக்காரு. பூபதி? இவர் எங்க இங்க? நீ நல்லா இருக்கியாம்மா? இருக்க. வா, உள்ள வா. வாம்மா, வா. பூபதி நீயா? அண்ணே, நல்லா இருப்பா. வாங்கண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்கண்ணா? மாமா, ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவன் மற்றவங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பான்? இந்த வீட்டு மருமக கிட்ட நடந்துக்கிற விதமா இது? அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துற? மாமா, பெண்கள் மேல நீங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பொண்ணு அந்த மரியாதைக்கெல்லாம் தகுதி இல்லாதவ மாமா. அவ என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் இதையே தான் பண்ணுவீங்க. முதல்ல குஷி அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா. வலுக்கட்டாயமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் அம்மாவையும் அவ பக்கம் எடுத்துட்டு வீட்டு சாவி கொத்திய வாங்கிட்டா. அதெல்லாம் பத்தாதுன்னு என் அம்மாவையும் தாமினியையும் ஜெயிலுக்கு வர அனுப்பிட்டா. சித்தப்பா, உங்களுக்கு இந்த ராதாவை பத்தி தெரியாது. இவ 1ஆம் நம்பர் சதிகாரி சித்தப்பா. உன் சித்தப்பனுக்கு உலக அனுபவம் நிறைய இருக்குமா? சும்மா ஒன்றும் நான் அவ்வளவு பெரிய பெண் விடுதலை இயக்கத்தை நடத்தலாமா? நானும் பல வருஷங்களா அபல பெண்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். முகத்தை பார்த்தாலே ஒரு பொண்ணோட குணத்தை கண்டுபிடிக்க முடியும். இவளோட இந்த அப்பாவி முகத்தை பார்க்கும் போதே இவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு தெரியுதே. எல்லாரும் அவ முகத்தை கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் கூட கள்ளங்கப்படமே இல்லாத அப்பாவி பொண்ணு.
அவ கண்களை பார்க்கும் போதே தெரியுது அவ மனசுல உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு, பாசமும் இருக்கு. அவளோட கண்ணீரே சொல்லுதே இந்த பொண்ணு மோகனை காதலிக்கிறான்னு. மோகனை முழுசா நம்புறான்னு. ஆனா மோகன், நீயே அவளோட நம்பிக்கையை உடைச்சிட்டியேப்பா. இல்ல இல்ல மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவ ஒன்னும் அப்பாவி இல்ல. அவளுக்கு லாபம் இல்லாம யார் மேலேயும் அன்பும் காட்ட மாட்டா, யாருக்கும் மரியாதையும் கொடுக்க மாட்டா. இவ அழுகையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க மாமா. முதல்ல கண்ணீரை கூட ஒரு நொடி உண்மைன்னு நம்பலாம், ஆனா இவளோடது இல்ல. என்ன இவ பொய்க்காரி, துரோகி, சரியான 420. நிறுத்து மோகன். எந்த குடும்பத்துல பிறந்துட்டு என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காதம்பரி, உன் பிள்ளைய நீ இப்படித்தான் வளர்த்திருக்கியா? இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் பொம்பளைங்களை இந்த மாதிரி தான் நடத்துவீங்களா? சித்தப்பா, ராதாவோட சுயரூபம் உங்களுக்கு தெரியாது. அவ இந்த வீட்டை விட்டு போறதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? தாமினி, நீ இந்த குடும்பத்தை ஒத்துமையா வச்சுக்கணும்னு எவ்வளவோ பாடுபட்ட. துளசி போனதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை நீ எவ்வளவு அழகா வழி நடத்தின. ஆனா இப்ப என்னாச்சு உனக்கு? மோகனை இழந்துருவோம்ங்கிற பயம் உன் தலையில ஒரு போதை மாதிரி ஏறிடுச்சு. அதனால எது சரி எது தவறுன்னு தெரியாம நடந்துட்டு இருக்க. நீங்க வந்த உடனே இந்த வீட்டோட கதையை நல்லா புடிச்சிட்டீங்க சித்தப்பா. என்னப்பா நீ, உனக்கு எதுவுமே புரியல. இந்த பொண்ணு இங்க எவ்வளவு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? இவ ஏகப்பட்ட பொய்ய சொல்லி நம்ம மோகனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆமா மாமா, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வெறும் பணத்துக்காக மட்டும் தான் வந்திருக்கா. ராகுல் ப்ளீஸ். மாமா, இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நாங்க யாரும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருந்ததில்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு புது டிராமாவை பண்ணிக்கிட்டு இருக்கா. போதும். நான் இதுக்கு மேல எதுவும் கேட்க விரும்பல. எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் உங்க யாருக்கிட்டையும் எந்த கதையும் கேட்க விரும்பல. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு இங்க நடக்கிறது எல்லாம் தெரியும். எத்தனை தடவை ராதா தன்னோட உயிரை பணயம் வச்சு உன் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கான்னு. அட, இந்த 2 அடி சூனியக்காரினாலதான் எங்க உயிருக்கே ஆபத்தே வந்தது. அண்ணி, ஆமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க?
நீங்க வயசுல எங்களை விட பெரியவங்க, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஆ? உங்க பொண்ணு தாமினிக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு ராதா மோகனோட கல்யாண வாழ்க்கையை சீரழிக்க பாக்குறீங்க. எனக்கு மாப்பிள்ளை கிட்ட இருந்து போன் வந்துச்சு. காதம்பரிய போலீஸ் கூட்டிட்டு போயிட்டதா சொன்னாரு. அதனாலதான் அத்தனை முக்கியமான வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். எனக்கு அரசியல்ல பெரிய செல்வாக்கு இருக்கு. இந்த ஊர் அரசியல்வாதிங்க கூட நல்ல நட்பு இருக்கு. எத்தனையோ ஊர் பிரச்சனைகளை நான் தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா இங்க வந்து என் குடும்பத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி செதறி கிடக்க. என்னோட மருமகளை பாராட்டி அவளுக்கு மரியாதை கொடுக்கறத விட்டுட்டு அவளை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறீங்க. ஐயோ அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களை சந்தோஷமா வரவேற்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ச்சே. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. மாமா, இந்த குடும்பத்தை செதறாம காப்பாத்தணும்னா அதுக்கு முதல்ல ராதா இந்த வீட்டை விட்டு போயாகணும் மாமா. அதுவும் இப்போ இந்த நிமிஷமே. ராதா எங்கேயும் போக மாட்டா. மாமா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இந்த வாட்டி பிரச்சனை என் அம்மாவோட கௌரவம். ராதாவால என் அம்மா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இனி ராதா இந்த வீட்டுல இருக்க கூடாது. இது உன்னோட வீடுப்பா. இவ உன்னோட மனைவி. உன் இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இங்க நடுவுல நான் யாரு பேசுறதுக்கு? அண்ணே இங்க பாரு, இந்த வீட்ல ஒரு பொண்ணுக்கு மரியாதை இல்ல. எந்த வீட்ல பொண்ணுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். உங்களை கெஞ்சி கேக்குறேன், போகாதீங்க. மோகன், மோகன் உன் மாமாவை போக வேண்டாம்னு சொல்லு. ராதா உங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் என்னால அவளை இந்த வீட்டுல இருக்க வைக்க முடியாதுமா. சரி, எனக்காக தானே நீ இப்படி சொல்ற. இப்ப நானே சொல்றேன், ராதா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா. அண்ணன், ராதா எங்கேயும் போக மாட்டான்னு. சொல்றத கேளுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி கோவப்பட்டு போகாதீங்க. சொன்னா கேளுங்க. மாமா ப்ளீஸ் போகாதீங்க. என் கையை விடுன்னு சொன்ன. அண்ணன் நில்லுங்க, நில்லுங்க. சொல்றத கேளுங்க. போகாதீங்க. நில்லுங்க. மாமா, இந்த வீட்டை விட்டு நீங்களும் போக வேண்டாம். ராதாவும் போக மாட்டா.